இந்த ப்ராப்ளத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா பாசிட்டிவ் ரூட் ஆஃப் எக்ஸ் இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இல்லையா, இதுக்கான ரெகுலர் ஃபால்சி மெத்தடை அப்ளை அந்த ஃபால்சி பொசிஷன் மெத்தடும் ரெகுலர் ஃபால்சி ரெண்டுமே ஒன் தான். ஓகேவா? சரி, இப்போ இதில் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கல இல்லையா, அப்போ நம்ம ஈக்குவல் டு 0 மாதிரி இது ஃபங்க்ஷன் மாற்றோம்னா 2 இந்த பக்கம் கொண்டு வரணும். அப்போ கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதலாம்? எக்ஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 எழுதிக்கலாமா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறது தான். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் 2, இதுதான் உங்களுடைய எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இதில் வந்து என்ன பண்ணுவீங்க, எஃப் ஆஃப் 0 எஃப் ஆஃப் 1 கொடுத்து ரூட்ஸ் எங்கெல்லாம் லை ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ எஃப் ஆஃப் 0னா 0 இன்ட்டு என்ன வேல்யூனாலும் 0 தான், அப்போ நெகட்டிவ் தான் கிடைக்கும் இல்லையா, அப்போ நெகட்டிவ் பாயிண்ட். அடுத்தது எஃப் ஆஃப் 1னா 1 இன்ட்டு இ பவர் 1. ஸோ இ பவர் 1 நீங்கள் கால்குலேட்டரில் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் கொடுத்தாலே போதும் இல்லையா. ஸோ அப்போ கால்குலேட்டரில் உங்களுக்கு இ எங்கே இருக்கோ அதோட இ வேல்யூ கேப்பும் நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். ஓகே, சரி இங்கே பாருங்கள், இதில் இ எங்கே கொடுத்துருக்காங்க? இங்கே மேலே இந்த ஒயிட் கலரில் கொடுக்கல, இங்கே எல்லோ கலரில் தான் இருக்குது இல்லையா. அப்போ எல்லோ கலர்னாலே இங்கே எல்லோ கலர் எது எடுத்துனா வருதா, ஷிஃப்ட்டா ஆல்ஃபாவான்னு பார்க்கணும். ஷிஃப்ட் எல்லோ கலரில் இருக்குது, இங்கே எது என்ன கலரில் இருக்கோ அதை அழுத்தினா தான் இங்கே வரும். அது ஒருவேளை உனக்கு இந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்ஃபா அழுத்தினா தான் இந்த பிங்க் கலர் நோட்டேஷன்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? இப்போ எல்லோ கலர் கொடுத்துருக்கிறதெல்லாம் ஷிஃப்ட் எழுத்துனா வரும். ஸோ அப்போ என்னது, ஷிஃப்ட் எழுத்திட்டு இந்த பட்டன் எடுத்துனா போதும், ஏன்னா அங்கே தானே இ பவர் இருக்குது. ஸோ இ கேப் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துச்சு. இப்போ இ கேப்பில் என்ன நம்பர் போடணுமோ அதை கொடுத்தா போதும். இங்கே என்னது, இ கேப்பில் 1 கொடுக்கணும். நம்ம F1 தானே கண்டுபிடிக்க போகிறோம், 1 இன்ட்டு இ பவர் 1. ஸோ அப்போ இ பவர் 1 வேல்யூ என்னது உங்களுக்கு 2.7128. ஓகேவா? இன்ட்டு 1 இன்ட்டு இ பவர் 1 மைனஸ் 2 இல்லையா. அப்போ 1 இன்ட்டு இ பவர் 1 வேல்யூ வந்து உங்களுக்கு 2.17. அப்போ 1 இன்ட்டு இந்த வேல்யூ இதே தான் வரும், மைனஸ் 2 பண்ணால் மட்டும் போதும். உனக்கு என்ன 0.71828. ஓகேவா? அதுதான் அப்போ உங்களுடைய வேல்யூ. அப்போ எஃப் ஆஃப் 1 வேல்யூ என்னது உங்களுக்கு 0.718282. ஓகேவா? அப்போ எனக்கு இது என்னது பாசிட்டிவாக கிடச்சிச்சு. அப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ்க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ ரூட் எங்கே லை ஆகுது, the root lies between the point என்னது input point 0 1க்கும். அப்போ 0க்கும் 1க்கும் தான் லை ஆகுது. a less than bன்னு எடுத்துக்கணும். அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் a 0, bங்கிறது 1. அப்போ எஃப் ஆஃப் a உடைய வேல்யூ என்னது -2. எஃப் ஆஃப் bங்கிறது bக்கு பதிலாக 1 இல்லையா, 1 கொடுக்கும்போது உனக்கு என்ன கிடச்சிச்சு 0.718282. அப்போ ஏபி எஃப் ஆஃப் பி கிடச்சிச்சு. x1 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ x1 ஃபார்முலா என்னது, a இன்ட்டு எஃப் ஆஃப் பி மைனஸ் பி இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ. அவ்வளோதான். இப்போ இந்த 4 பாயிண்ட் இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணாலே உங்களுக்கு x1 கிடச்சிடும் இல்லையா. ஸோ x1 உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 0.735759 தான் கிடைக்கும். சரி, இப்போ x1 கண்டுபிடிச்சா என்ன பண்ணும், எஃப் ஆஃப் x1 கிடைக்கணும். ஓகேவா? எஃப் ஆஃப் x1ங்கிறது என்னது, இந்த ஃபங்க்ஷனில் x1 இன்ட்டு இ பவர் x1 மைனஸ் 2. அப்போ x1 வேல்யூ இ பவரில் x1 வேல்யூ தான் கொடுக்கணும். முன்ன 1 கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ வந்து x1 வேல்யூ கொடுக்கணும். பவர் போட்டு -2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எஃப் ஆஃப் x1 கிடச்சிடும். ஸோ எஃப் ஆஃப் x1 வேல்யூ என்ன கிடைக்குன்னா -0.464423. இது உங்களுக்கு என்ன கிடைக்குது, நெகட்டிவாக கிடைக்குதா. அப்போது x1 இந்த ரூட் எங்கே லை ஆக போகுது, த ரூட் லைஸ் பிட்வீன் x1 அண்டு பாசிட்டிவ் வேல்யூ எங்கே எடுக்குது 1ல். அப்போ 1 இனி ஸ்டாண்டர்டாக இருக்க போது இந்த x1 தான் மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? அப்போது x1 இருக்குது, எஃப் ஆஃப் x1 இருக்குது, 1 வேல்யூ எஃப் ஆஃப் n1 எல்லா வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ டேரெக்டாக x2 ஃபார்முலாவில் போட்டுடலாமா, a இன்ட்டு எஃப் ஆஃப் பி மைனஸ் பி இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ. இங்கே ஏங்கிறது என்னது x1 தானே a. அப்போ இதுதான் உங்களுடைய எஃப் ஆஃப் ஏ உடைய வேல்யூ. ஓகேவா? அப்போது இதெல்லாம் நீங்கள் போய் சப்ஸ்டியூட் பண்ணாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும், x2 உடைய வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? அப்போ 0.839521 இதுதான் உங்களுடைய x2. இப்போ x2 கிடச்ச உடனே x1 கம்பேர் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஒரு டெசிமல் கூட சேம் கிடையாது இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், நம்ம அடுத்த வேல்யூ கண்டுபிடிக்க போயிடணும். அப்போ எஃப் ஆஃப் x2 கண்டுபிடிப்போமா.
ஒருவேளை இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோ இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்ளம் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு 3 ப்ராப்ளம் நம்ம 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கனால தான் இதை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். ஓகேவா? அப்போ அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல கிளியாரிட்டி கிடைக்கும். சரி, இப்போ பாருங்கள், f(x2) கண்டுபிடிக்கலாமா? அப்போ இந்த ஃபங்க்ஷனில் x2 குடிக்கணும். அப்போ x2 e⁻x2 - 2. ஓகேவா? அப்போ x2 உடைய வேல்யூ எடுத்துகிட்டு போய் இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு f(x2) கிடச்சிடும். ஸோ f(x2) வேல்யூ என்னன்னா -0.056293. அப்போ என்னது நெகட்டிவ் கிடச்சிருக்கு. நெகட்டிவ் கிடச்சாலே உங்களுக்கு என்னது, அப்போ ரூட்டு இதுதான் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா? அப்போ ரூட் வந்து லைஸ் பிட்வீன் x2 அண்டு பாசிட்டிவ் வேல்யூ ஃபைனலாக 1 தான் இல்லையா? அப்போ இது a<b இதுதான் உங்களுடைய a இல்லையா? அப்போ இதுதான் உங்களுடைய f(a) வேல்யூ. இதுதான் உங்களுடைய f(a) வேல்யூ. அப்போ a வேல்யூ தெரியும், f(a) வேல்யூ, இது b, f(b) ஸ்டாண்டர்ட் தான், அது சேஞ்சே ஆகாது. ஓகேவா? அப்போ x3ங்கிற ஃபார்முலாவில் இங்கே a f(b - b f(a) போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு x3 கிடச்சிரும். ஸோ x3 என்ன கிடைக்கும்னா 0.851184. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 0.8 ஒரு டெசிமல் பிளேஸஸ் சேமாக இருக்குது இல்லையா? சரி, அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அப்போ ஆன்சர் கிட்ட நெருங்கிட்டோம் இல்லையா? அப்போ f(x3) கண்டுபிடிங்க. f(x3)க்கு அதே மாதிரி தான் x3 e⁻x3 - 2 போட்டிங்கன்னா கிடச்சிரும். ஸோ f(x3) உடைய வேல்யூ -0.00617 கிடைக்கும். இது உங்களுடைய நெகட்டிவ் வேல்யூ. ஸோ அப்போ இதுதான் உங்களுடைய f(a) வேல்யூ, இதுதான் a வேல்யூ. b வந்து 1 தான், f(b) 1 தான். அப்போ இதுலேருந்து நீங்கள் x4 ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி. ஓகேவா? இப்போ x4 என்ன வரும்னா 0.852452 கிடைக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கன்னா 85 எனக்கு 2 டெசிமல் பிளேஸஸ் சேமாக கிடச்சிச்சா? ஸோ அப்போ கிட்டத்தட்ட எனக்கு ஆன்சர் என்ன பண்ணிட்டு பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இதே மாதிரி x5 x6லாம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் x5 கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு 0.85261 கிடைக்கும். ஸோ 3 டெசிமல் பிளேஸஸ் சேமாக இருக்கும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். therefore the root is 0.852. அவ்வளோதான். ஓகேவா? புரிஞ்சிச்சா? சரி, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.